தேர்தல் வரும்போதெல்லாம் உங்களை மிரட்டா அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. கண்டிப்பா. ஐயோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க காலி பண்ண மாட்டோம் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்பாங்க. உடனே மறுபடியும் ஓட்டு போட்டுருவீங்க. மறுபடியும் தேர்தல் முடிஞ்ச உடனே இடிக்க வருவாங்க. இப்ப உங்களை இடிக்கிறதுக்கு முன்னாடி கோயம்பேடு மார்க்கெட்டை இடிக்கணும், வல்லூர் கோட்டத்தை இடிக்கணும், பக்கத்துல இருக்க ஸ்லம் கிளீனன்ஸ் போர்டு, ஹவுசிங் போர்டு இடிக்கணும். அப்புறம் தானே உங்களை இடிக்க முடியும். எல்லா ஏரிகளையும் நிரப்புனது அரசாங்கத்துக்கு. ஏரியில ரோடு போட சொன்னது யாரு? இவங்களை 100 அடி ரோட ஏரி மேல தானே போட்டிருக்கு. அப்ப அவங்க வசதிக்கு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஏழை எளிய மக்களை நம்ம ஒண்ணு கோர்ட்ல போய் ஜெயிக்க முடியாது பாருங்க. சில இடத்துல இடிக்க போனா சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுவாங்க. நம்மள மிரட்டோம். நாங்க பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு லண்டன்ல இருந்து பேசினாங்க. அங்க போராட்டம் நடக்குது, உடனே போகண்டாரு. மாவட்ட தலைவர் நாங்க இங்க வந்தோம். இது அரசியலா நம்ம பண்ண வேண்டாம். எல்லா மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம், நம்ம குடியிருக்கிறது, பிள்ளைங்க படிக்கிறது, நம்ம தொழில் பண்றது எல்லாமே இங்கதான் இருக்கு. புது குளத்தை கட்டுங்க. ரேஸ் கோர்ஸ்ல குளம் கட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி ரேஸ் கோர்ஸ்ல 100 ஏக்கருக்கு குளம் கட்டலாம். வெறும் 3 ஏக்கருக்கு குளம் கட்டிட்டு இருக்கீங்களே, 100 ஏக்கர்ல பெரிய குளத்தை கட்டுங்க. தண்ணி எல்லாம் அங்க கொண்டு போங்க. யார் வேண்டாம்னு சொன்னா? குதிரையும் ஓடல, ஒன்னும் ஓடல. யாரோ ஆதிக்கத்தில் இருந்த அரசாங்கத்தை எடுத்தா இப்பதான் எடுத்திருக்கோம். அதுல வேளச்சேரி ஏரி மாதிரி 3 ஏரி கட்டலாம். அதுல போய் குளத்தை கட்டுங்க. எல்லா மழை நீரையும் அங்க கொண்டு போறதுக்கு டிசைன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு 40 வருஷமா இங்க சொத்து வரி கட்டிட்டு, இபி கட்டிட்டு, வீட்டு வரி கட்டிட்டு குடியிருக்கிற மக்களை 40 வருஷமா இருக்கவங்க இருக்காங்கம்மா. நான் 40 வருஷம் சொல்றேன், நீங்க உள்ள வந்துருக்கீங்க. அதனால உங்களுடைய ஒற்றுமை முக்கியம். எந்த கட்சி பசுமை தீர்ப்பாயம் ஒரு முக்கியமான தகவல் கொடுக்கறாங்க. பசுமை தீர்ப்பாயம் எல்லா இடத்துலயும் கொடுக்க முடியுமா? வள்ளுவர் கோட்டமே ஏரியில தானே கட்டியிருக்கு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில தான் கட்டியிருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடு பூரா பல ஏரிகளை மூடிதான் இவங்க டெவலப்மெண்ட் கட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏரிகள் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது, உண்மையிலே வரவேற்க வேண்டியது. நமக்கு குடிநீர் ஆதாரம் குறையுது, மழை நேரத்துல வெள்ள நீர் வீடுகளுக்குள்ள வந்துருக்கு, கண்டிப்பா உண்மை. ஆனா இனிமேல் ஆக்கிரமிப்பு ஏரி இல்லாம பாருங்க, அதான் அரசாங்கத்துக்கு மேல. அதுக்காக 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறவங்களை நீ வீட காலி பண்ண எங்க பாருங்க. யாரு கொடுப்பீங்க? வீடு கொடுப்பீங்களா? இடம் கொடுப்பீங்களா? எதுவும் கொடுக்க மாட்டோம். இத்தனை வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கட்ட மாதிரி எல்லாம் திருப்பி கட்டுவீங்களா? யோசிச்சு பாருங்க. 40 வருஷம் இந்த அம்மா 30 வருஷம் வீட்டு வரி கட்டிருக்கு. நீ 30 வருஷமா கட்ட வரியெல்லாம் வட்டியோட சேர்த்து கொடுத்தா அவருக்கு 1 கோடி ரூபாய் வரும். அரசாங்கம் கொடுக்குமா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அதுக்கு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா சட்டம் உங்க பக்கம் இருக்கு. இந்த நியாயமான கோரிக்கை, உங்களுடைய ஆர்ப்பாட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். எங்க மாவட்ட தலைவர், இங்க இருக்கிற மண்டல் தலைவர், பகுதி நிர்வாகிகள் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்க அவளை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான சட்ட நடவடிக்கையும் தேவைப்பட்டால் பாஜக சார்பாக நிச்சயம் எடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நக்கராஜ் இங்க இருக்கிற நிர்வாகி இருக்காங்க, சுசீந்திரன் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்கதான் குடியிருக்காங்க. உங்களோட இவங்க வீடு இருக்கு. நீங்க எல்லாம் இருந்தாலும் அவங்களே கான்டாக்ட். வணக்கம்.